ஸ்ரீமன் நாராயணீயம் 10ஆம் தசகம். பலவிதமான படைப்புகள். பரம்பொருள் உன்னருள் பெற்றதால் நான்முகன் திருவருள் தனைக்கொண்டு பணியினைத் தொடங்கினான். தாவரம் மிருகம் பறவையும் மனிதரும் தேவரும் படைத்து செவ்வனே நிகழ்த்தினான். உடலையே தானென்று எண்ணும் அஞ்ஞான இருளின் தன்மை, கடல் சூழ் உலகம் மற்றும் ஆன்மா வேறென்ற பேதம், பொருள்களின் மீது பற்றும் பறிபோகும் என்ற பயமும், மருவிய எண்ணத்தாலே மண்டுகிற பொறாமை தானும், தாழ்வான 3ஆம் குணமும் படைத்ததால் கலங்கி நின்றான். வீழ்ந்தான் திருவடி தனிலே அறியாமை நீக்க வேண்டி. சனகாதி முனிவர் படைத்தான் தன்பணி செய்ய பணித்தான். நிந்த நடி தொழுத அவர்கள் உந்தியோன் சொல்லேற்கவில்லை. தன் மக்கள் சொல் மீற பிரமனவன் சினங்கொண்டான். தம் வெகுளி தாம் தணிக்க முனைந்தனனே நான்முகனே. நடுமூக்கில் தோன்றியவன் பெயரதனை வேண்டி நின்றான். நெடுமால் நின் சக்தியவன் ருத்ரனெனப் பெயர் கொண்டான். பதி உன் மகன் பிரமதேவன் உன் சக்தியாம் ருத்ரனை 11 வடிவாக்கி மனைவிகள் அளித்தனனே. அத்தனை பேர்க்குமாங்கே இடங்களை கொடுத்த பின்னர் நித்தமும் செயல் புரிந்து உயிர்களை படைக்கச் சொன்னான். உந்தியோன் சொல்ல கேட்டு அவர் இவ்வுலகு நிறைந்தார். கந்த மலரோன் ஆங்கே சிந்தைதான் கலங்கி நின்றான். உருத்திரர் தம்மை நோக்கி படைப்பினை நிறுத்தச் சொன்னார். பராபரன் நின்னை எண்ணி தவத்தினில் அமரச் சொன்னார். தக்கன் வசிஷ்டன் பிருகு புலத்தியர் புலகர் கிருது அத்திரி அங்கிரசர் மிக்கதோர் நாரதன் மரீச்சி ஆகியோர் வந்தனர் தாமே. உந்தியோன் உடலில் தானே படைப்பை நிகழ்த்த எண்ணி 9 முனிவர் தம்மை படைத்தான். கானத்தில் வித்தகன் 10ஆவதானான். பத்தியில் என்றும் சிறந்தவனானான். தருமம் தன்னையும் கருத்தமர் தம்மையும் அருங்கல்வி கதிபதி கலைமகள் தன்னையும் படைத்த நான்முகன் சாரதை எழிலால் மடை திறந்ததென மோகத்தில் மூழ்கினான். சனகரும் தக்கனும் அறத்தினை உரைக்க தன்னிலை மீண்டான் அறிவினை பெற்றே. கலைமகள் நாயகன் தனது நான்முகத்தினில் கலைகள் அனைத்தையும் மறையுடன் படைத்தான். மகன்கள் தமக்கிவை அறிவூட்டிய பின்னும் மகத்துவம் படைப்பில் இல்லாதது கண்டான். மனிதரை படைக்க பலியொன்று கண்டான். தன்னுடலை தானே 2 பிரித்தான். ஒரு கூறு மனுவெனும் ஆணாக மாற ஒரு கூறு சதரூபை தானாக ஆனதே. மனிதர் குலமங்கு வளர்ந்து நின்றதே. புனிதனே நீ என் பிணி இணை போக்கு. 10ஆம் தசகம் இனிதே நிறைவடைந்தது.